ஹை வியூவர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் சில வெப் சீரிஸ்னா தமிழ் டப்பில் இந்த மாதம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. அது எந்த டேட்டில் ஸ்ட்ரீம் ஆக போகுது, அதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். நான் மூவி ரிவ்யூ, வெப் சீரிஸ் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூ, சினிமா இன்ஃபர்மேஷன்னா நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஜிஎம் சுதாகர். பிளாக் ராபிட் இது ஒரு ட்ராமா சீரீஸ். தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் செப்டம்பர் 18 ஸ்ட்ரீம் ஆக போகுது. நியூயார்க் நகரில் ஒரு சட்ட உரிமையாளர் தன்னோட சகோதரனை தன்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறப்ப அவரோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விளைவை சந்திக்கிறாரு. அப்படி அவரோட சகோதரர் இவருக்கு என்ன பண்ணாருந்தாங்க இந்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. அடுத்து பில்லியனர்ஸ் பங்கர். இந்த சீரீஸ் த்ரில்லர் அண்ட் கிரைம் கேட்டகரியில் இருக்குது. தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் செப்டம்பர் 19 ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரு கோடீஸ்வரர் குழு இந்த பதுங்கும் குழியில் தஞ்சம் அடையும் போது அங்கே ஏற்கனவே ஒரு குடும்பத்தோட ஒரு பழைய பகை இருக்குது. அந்த பகையால் இங்கே ஒரு கிரைம் நடக்குது. அப்படியே அந்த ரெண்டு குடும்பத்தில் என்ன பகை, என்ன மாதிரியான ஒரு கிரைம் நடக்குன்னு தான் இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் இது ஒரு ட்ராமா சீரீஸ். செப்டம்பர் 25 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. 1868 நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த கின்னஸ் குடும்ப தலைவர் டப்ளின் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட 4 வாரிசு இருக்காங்க. அப்படி அந்த மதுபான உற்பத்தி நிலையம் இந்த 4 பசங்க கிட்ட மாட்டி அதோட தலைவிதியை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் செப்டம்பர் 25 தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஏற்கனவே சீசன் 1 சீசன் 2 பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள். வேற லெவலில் இந்த வெப் சீரிஸ் இருக்கும். சீசன் 3யோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப ரியல் வேர்ல்டில் தான் இனி தரமான சம்பவமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. ஸோ இந்த சீரிஸை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. இது வரைக்கும் இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கலன்னா போய் சீசன் 1லையும் சீசன் 2வையும் பாருங்கள். ஒரு தரமான சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்குது. தி கேம் யூ நெவர் பிளே அலோன் இது ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் 2025 இதுதான் நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் வெப் சீரிஸை தயாரிக்கிறாங்க. அதில் இந்த சீரிஸ் தான் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸு. அக்டோபர் 2 ஸ்ட்ரீம் ஆக போகுது. சர்தா சின்நாத்லாம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த சீரீஸில் நடிக்கிறாங்க. ஒரு கேம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரீஸுங்க. ஒரு டீட்டெயிலான ஒரு ட்ரெய்லர் வரல, ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மான்ஸ்டர் தி 8 கெயின் ஸ்டோரி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அக்டோபர் 3 ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது ஒரு அமெரிக்க கிரைம் சீரீஸ் தான். 3வது சீசன் ட்ரெய்லரை பார்த்தேங்க. ட்ரெய்லரை பார்க்குறப்ப அள்ளு விட்டுருச்சு. தமிழ் டப்பில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. எட்கைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மேலே ஒரு தொடர் கொலை பலி இருக்குது. அந்த கொலைகள்லாம் கொடூரமாக இவர் எப்படி செய்கிறாரு, அதை செய்கிறதுக்கான மோட்டிவ் என்னங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. நீரோ தி அசாசியன் தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 8 இந்த சீரீஸ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது ஒரு ஆக்ஷன் சீரீஸாக தான் வரப்போகுது. 1504 நீரோன்னு ஒரு அசாசியன் இருக்கான். இவனோட மகளான பெர்லாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, இவனுக்கு நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டனா தன்னையும் தான் மகளையும் காப்பாற்றி எப்படி சர்வே ஆகிறார் தான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஓகே கேஸ், நான் சொன்ன இந்த எல்லா வெப் சீரிஸுக்கும் தமிழ் டப்னா கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரிப்பா, இது வந்தால் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹைப்னா இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்துட்டு எந்த வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3க்கு தாங்க. அதுக்கு தான் நான் மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்த ஒரு சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நாம் எல்லாரும் சந்திக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய்.